ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி கீரை வச்சு குழம்பு தான் பார்க்க போகிறோம். கீரை வச்சு குழம்பும் சொல்லுவாங்க, கீரை உப்சாரம்னு சொல்லுவாங்க. நான் தன்னலங்கொட்டை பச்சை தன்னலங்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வர்றப்பட்டுக்கு நம்ம கீரை க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். க்ளீனாக கழுவி எடுத்து வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசில் வந்துடுச்சு. கீரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ கீரை சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். கீரை வேகிறதுக்கு குக்கர் மூடி போட தேவையில்லை, பிளேட் மூடி வேக வச்சுக்கலாம். குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கினா நல்லா இருக்காது. கீரை ரொம்ப வெந்த மாதிரி ஆகிடும், குழம்பு நல்லா இருக்காது. நீங்கள் இப்படியே பிளேட் மூடி வேக வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்த பின்னாடி இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் வேகட்டும். அதுபட்டு குழம்புக்கு என்னென்ன தேவை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், வெந்துடுச்சு. வெள்ளைப்பூண்டு, புளி, வெங்காயம், தேங்காய் கொஞ்சம், மிளகு, சீரகம், ஒரு தக்காளி, தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் வேக வச்சுருந்தோம்ல கீரை, அது கொஞ்சம் எடுத்து அது கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. கீரை போட்ட பின்னாடி ஒரே ஒரு ரவுண்டு போதும். குழம்பு தாளிச்சிக்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, வெங்காயம் 1 கட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை, இவ்வளவும் போட்டு தாளிச்சிக்கணும். பச்சை ஸ்மெல் போகிற வரையும் மசாலா ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றி தாளிச்சிக்கணும்.
இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் செமையாக இருக்கும். கூடவே கீரை வடித்து வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாதமாக கூட வடிச்சிக்கலாம், உங்களுக்கு என்ன தேவை. ராகி களியும் நல்லாயிருக்கும் இதுக்கு, குழம்புக்கு. இந்த பக்கம் வந்து கீரை தாளிச்சிக்கலாம் வாங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 வரமிளகா சேர்த்து தாளிச்சிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரை தாளிச்சிட்டு அது கூட கீரை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப வேக தேவையில்லை. சாதம், குழம்பு, கீரை பொரியல். இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கீரை கடையல், கீரை பொரியல் சூப்பராக இருக்கும்.